முதலமைச்சர் எதிர்க்கட்சியாக 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போகலையா? போனாங்க. போகட்டும், பார்க்கட்டும், செய்யட்டும். அதே தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய என்டிஏ குழு, அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றது. அவங்க பார்க்கறாங்க, நிறைகுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமா எழுதியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பற்றி எனக்கு தெரியாதுங்க, தேசிய தலைவர்கிட்ட எப்போ கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த சாராம்சத்தை நாங்கள் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாருங்க? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சிவசேனாவிலிருந்து வர்றாங்க, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த குழுவில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க? நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்கள் அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே போகலையா? ராகுல் காந்தி அவங்க போகலையா? அப்போ ராகுல் காந்திக்கு ஒரு நாய், எங்களுக்கு ஒரு நியாயமா? இப்போ முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது, இந்த குழு வந்தது தப்புனா, அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும். அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர் ஒத்துக்கிறார். அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா? தப்பு இல்லை, ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு, போகட்டும். அதே நியாயம் தானே எங்களுக்கு. அதே மணிப்பூருக்கு திமுகவுடைய எம்பிக்கள் யாரும் அந்த குழுவில் போனாங்க, அத்ராஸ்க்கு போனாங்க, கனிமொழி அக்காவே போனாங்க. அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லுறேன். போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன். எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தேமுதிக தலைவர் பிரேமலதா திட்டமிட்ட சதி, இது வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நேரடியாக ஆனால் நான் அந்த கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம், எஸ்ஐடி திரு அஸ்ரா கர்க் அவர்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு அதிகாரி, நல்ல பேர் வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரி, மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி, ஐடி அவங்க தலைமையில் எஸ்ஐடி போட்டிருக்காங்க. முழுமையாக அதை விசாரிக்கணும்னா விசாரிக்கட்டும். நாங்கள் நிறைய கேள்விகள் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் தனிப்பட்ட நபர் இது வரைக்கும் நாங்கள் சொல்லலை. செருப்பு எப்படி வந்துச்சு, ஏன் பர்மிஷன் எப்படி கொடுத்தீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி வச்சுருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் திமுக இவங்க, திமுக அவங்க நாங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்கு, ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும். இன்னுமே நம்ம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனை ஏற்றுக்கணும். நாளைக்கு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். கரூர் சம்பவத்தை முன்வைத்து நிறைய அரசியல் கூட்டங்களுக்கு இப்ப தடை விதிச்சுட்டே வராங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னதை சொன்னபடி செய்யணும். நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி கூப்பிடுங்க, எங்கள் தலைவர் அதில் பங்கேற்பாங்க, நயினாரன் அவர்கள். அதில் எஸ்ஓபி பற்றி பேசலான்னு சொன்னீங்க, பேசுங்க. அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கலான்னு சொன்னீங்க, ஒத்துக்கணும். அதை முதல்ல செய்யணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு 12ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வர இருக்காங்க. ஒரு குழப்பம் தான் இருக்குது, பர்மிஷன் கொடுக்குறாங்களா, பிரச்சனை என்ன, எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு 170 தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஒரு குழப்பம், நாமக்கல்ல கொடுக்குறாங்களா இல்லையா? அதனால் முதலமைச்சருடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் தான் ஏற்றுக்கிட்டோமேங்கண்ணா. எஸ்ஓபி போடலாமா, ஏற்றுக்கிட்டோம். அதுக்காக ஒரு வாரம் பொறுத்திருக்கலாமா, பொறுத்திருக்கிறோம். 10 நாள் பொறுத்திருக்கலாமா, பொறுத்திருக்கிறோம். அதுக்காக 6 மாதம் பொறுத்துக்கலாம் இப்படிங்கண்ணா. அதனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க. 2-3 நாட்களில் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணிட்டு தமிழக மக்கள் முன்பு வைப்போம். மக்களை ஏற்றுக்குவாங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. அதன்படி எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம். நாங்கள் எஸ்ஓபி வர்றதே தவறுன்னு சொல்லிங்கன்னா we are ready. அதுக்கு ஒரு 5 நாள் பொறுத்து சொல்றீங்க, அதுக்கும் ரெடி. பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது? எங்கள் மாநில தலைவர் யாத்திரையே எங்களுக்கு இன்னைக்கு டேட்ஸ் கன்ஃபியூஷனாக இருக்குது, இடம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இவ்வளவு குழப்பத்தில் ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை அவர் ஏற்படுத்தணும்? இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக பேசி நடித்தன வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறாரு. இந்த நேரத்தில் கூட்டணிக்காக அவரை பேச வைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. என் கருத்து எல்லாமே வச்சோம். அண்ணன் டிடிவி அவர்கள் கருத்து வச்சாங்கன்னா எல்லாமே மக்கள் மன்றத்தில் இருக்கு. அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு. அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு ஏற்புடையது. அது ஓகேன்னா அண்ணன் தம்பி இடையில சில கருத்துக்கள் ஏற்புடையதாக மட்டும் இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடிவி அண்ணன் மேலே மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் தொடர்ந்து வைத்திருப்பேன். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை என்னை பற்றிய சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அது அவருடைய கருத்தாக நான் பார்க்கிறேன், தவறு கிடையாது. எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அது உங்க கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டில் அனுமதி பேசுறதா இல்லை அது உங்களுடைய? ஆனால் கட்சிக்குள்ள என்ன நடக்குது, கட்சி தலைவர்கள் ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் யூகிக்கிறீங்க, அது ஓகே. பட் நம்ம கட்சி எப்படி நடக்கணும், எங்கள் கட்சியில் ஒருத்தருக்கு என்ன வேலை, எங்கள் வேலை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுருலாங்கன்னா இந்த கட்சியில் நாங்கள் எது செய்தாலும் கூட அது ஒரு அர்த்தம் இருக்குது. யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம்.
பொறுமையா இருங்க. எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்கள் எடுத்திருக்கோம். காரணம் 2021 உள்ளாட்சி தேர்தல் தனித்திருக்கிறோம், 24 லோக்சபா தனித்திருக்கிறோம், 26 கூட்டணிக்கு மறுபடியும் போகும். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால தான் எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும், சரியான நேரத்தில் பேசணும். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நயினார் நாகேந்திரன் தினகரனுக்கு எதிராக பேசினாரு, ஓபிஎஸ்க்கு எதிராக பேசினாரு. நயினார் அண்ணன் எப்பவுமே எதிராக நீங்க அதுக்கு ஆதரவா நயினார் அண்ணன் எப்பவுமே எதிராக பேசுகிறார். நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய தலைவர் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாரை எதிர்த்தும் பேசணும். அரசியல் அப்படி நம்ம செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது, பேசணும். எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி, முக்கிய எதிரி திராவிட முன்னேற்றம். அது எடுத்து நயினார் அண்ணன் பேசுறாங்க. ஆனால் அண்ணனுடைய பேச்சில் அதை இப்படி சுற்றி வளைச்சு அப்படி வளைச்சு இப்படி வளைச்சு டிடிவிக்கு எதிராக பேசுறாங்க, ஓபிஎஸ் எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்புடையதில்லை. எப்படி இருந்தாலும் கூட அரசியலில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இப்போ இந்த வார்த்தையை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்குமா. இந்த மாநில தலைமையில இந்த கருத்து வேறுபாடு, அதாவது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, தலைவருக்கு ஒரு நயினார் ஒரு கருத்து இருக்கும்போது கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்கு. யாருக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லைங்களா? எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை கருத்து. சார், இப்போ ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு வந்து பரவலாக நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு விலைவாசி கொடுத்து பண்டிகை காலத்தில். இருந்தாலும் தொழில்நகரான கோவையில் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஜாப் ஒர்க்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்காங்க. 5% 12% 5% குறைக்கணும்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஆனால் 5க்கு பதிலாக 12 கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் மத்திய நம்முடைய நிதி அமைச்சர் அவங்க ஆல்ரெடி இந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. நான் சென்னையில் வந்து இங்கே வரும்போது கோயம்புத்தூர் கொஞ்சம் பொறுப்பு. இத்தனை நாட்கள் கழிச்சு கமலஹாசன் சம்பவத்துக்கு போயிருக்காரு கரூருக்கு. கரூருக்கு நேரில் எல்லாத்தையும் சந்திக்கிறது கமல்ஹாசன் போயிருக்காரு இன்னைக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் ஆகலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதை பத்தி அண்ணன் ரியல் டைமா இருக்கிறீங்க. நான் கட்சியில வந்து யாரை பார்த்தேன், எதுக்கு பார்த்தேன், எங்க பார்த்தேன், அது வேண்டாம்னா நான் இந்த கட்சியினுடைய தொண்டன். எது செய்தாலும் கூட இந்த கட்சியினுடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வோம். சரியான நேரத்தில் சார், களத்தில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது செஞ்ச வேலையை இப்போ வெறும் அறிக்கை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிற விஷயத்துக்கு எப்படி சார் யார் சொல்றாங்க? விமர்சனங்கள் அதே மாதிரி இருக்க முடியாது. தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலை அவங்க செய்யறாங்க. எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லைங்கன்னா, அமைப்பு சார்ந்த வேலைகள் எதுவும் இல்லை. வேலை பளுவும் மிக மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. அதனால தான் என்னுடைய சமுதாய பணி, அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணியை செய்கிறேன். அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிகை எழுதுறீங்க, வேற பண்ணாலும் எழுதுறீங்க. எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது சில வேலைகள் செய்வதற்கு. அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்பவுமே 5th கியரில் வண்டி ஓட்ட முடியாதுன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். 4 வருஷம் 5th கியரில் ஓட்டிட்டு இப்போ 2nd கியரில் ஓட்டிட்டு இருக்கேன். இன்ஜின் நல்லா ஓடுது. ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா ஓடுது. இந்த விமர்சனங்கள் எல்லாமே கட்சிக்குள்ள இருந்தே வர மாதிரி இருக்காரு. இல்ல இந்த விமர்சனங்கள் சொல்றேன். இங்கதான் வந்து ஒரே நிமிஷம். 2026 எலெக்ஷன்ல ஏதாவது அலையன்ஸ் ஏதாவது ஃபார்மேஷன்ல ஏதாவது குழப்பம் வருமா? சார், ஆரம்பிக்க போறோம்னு சொல்லும்போது ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரே நிமிஷம். இந்த விமர்சனங்கள் எல்லாம் கட்சிக்குள்ள இருந்தே வர மாதிரி ஒரு தகவல் இருக்கு, அது உண்மையா? இட்லி மாதிரி ஆட்டத்தினால சரியா